தேசிய நெடுஞ்சாலைகள். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம வான்வழியாகவும் பயணிக்கலாம், கடல் வழியாகவும் பயணிக்கலாம், தரை வழியாகவும் பயணிக்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தரைவழி பயணம் வந்து ரொம்ப அதிகங்க. ஸோ அப்படி அந்த தரைவழி பயணத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தங்க நாற்கரை சாலை, தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிவிஷன் வந்து வச்சுருக்கோம். நிறையா வசதி அந்த தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பரமக்குடி டு ராம்நாடு போகிற அந்த ரோட்டில் வந்து நிறையா க்ரௌடு இருக்குது. அதாவது அங்கே ராமேஸ்வரம் போகிறதுக்கு நிறைய மக்கள் வந்து கூட்டமாக போகிறதுனால நிறையா டிராஃபிக் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேசிய நெடுஞ்சாலையை இது பண்ணி 4 வழி சாலையாக அங்கே வந்து பரமக்குடி டு ராம்நாடு போகிறதுக்கு வந்து 2 வழி சாலை தான் இருக்குது. ஸோ இந்த கூட்டத்தை இந்த நெரிசலை டிராஃபிக்கை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா 4 வழி சாலையாக வந்து அதை மாற்றுறாங்க. அது எந்த தேசிய நெடுஞ்சாலைன்னு பார்த்தீங்கன்னா NH87 அப்படிங்கிற ஒரு தேசிய நெடுஞ்சாலையை தேர்ந்தெடுத்து பரமக்குடி டு ராமேஸ்வரம் போகிற அந்த பாதையை வந்து 4 வழி சாலையாக வந்து மாற்றுறாங்க. இந்த பரமக்குடி டு ராமநாதபுரம் 4 வழி சாலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1853 கோடி வந்து செலவாயிருக்குங்க பராமரிப்புக்கு மட்டுமே. இந்த சாலையோட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 46.7 கிலோமீட்டர். பரமக்குடியிலேருந்து ராமநாதபுரம் வரை. தேசிய நெடுஞ்சாலை எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா NH87, அதாவது நேஷனல் ஹைவே 87 தான் இதோட ரோட்டோட. பெண்கள்